அன்புமணிக்கு பல பதவிகளை கொடுத்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். என் கட்சியினர் மீது சுண்டு விரல் பட்டால் கூட அதற்கு அன்புமணியும் சௌமியாவும் தான் காரணம். கத்தி தூக்கி வன்முறை அரசியலை கைவிட்டு அன்புமணி திருந்த வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பலுக்கு தலைமை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் இருக்கிறார்கள். ஒற்றுமையாக 46 ஆண்டு காலமாக 80 வயதுள்ள சொந்தங்கள். அதன் பிறகு வந்தவர்களை எல்லாம் உயிருக்கும் மேலாக நினைத்து சங்கத்தையும் கட்சியையும் நடத்தி வந்தேன். அதில் சில தவறுகளை நான் செய்தது உண்டு. அதில் ஒன்றுதான் அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது தவறு கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வந்தது. நான் அமைதியாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதில் பிளவு ஏற்பட்டுள்ளது என அனைவரும் நினைக்கும் வகையில் அவர்களின் செயல் அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது. உங்கள் வளர்ப்பு சரியில்லை என சொல்கிறார்கள். அந்த கும்பலில் உள்ளவர்கள் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள்தான். என்னை அன்போடு ஐயா என அழைத்தவர்கள்தான். ஒரு சில காரணங்களால் இப்போது அந்த கும்பலிடம் சென்று அவர்களின் அறிவுரைப்படி என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். இப்போது 2 பேர் என்னோடு இருக்கிறார்கள். அதில் 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள். ஐயா மாதிரி கட்சியை யாரும் நடத்த முடியாது. எத்தனை பிரதமர்களை சந்தித்திருப்பார், கூட்டணி அமைத்திருப்பார். தமிழ்நாட்டில் மறைந்த தலைவர்கள் பலரோடு கூட்டணி வைத்தேன். யாரும் என்னை பற்றி அவதூறாக யாரும் விமர்சனம் செய்தது இல்லை. பலரும் என்னை பாராட்டி இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட பிரதமர் என்னை ஆற தழுவி பாராட்டினார். இப்படி 46 ஆண்டுகாலம் பாசத்தோடு பழகியவன் பல்வேறு போராட்டங்கள் வன்முறை இல்லாமல் நடத்தி இருக்கின்றேன். என்னை எதிர்த்தவர்களையும் நாகரிகமாக பதிலடி கொடுப்போம். ஒரு கட்சியில் இருந்தவர்களை பிரித்து தன் பக்கம் சேர்த்து கொண்டு கத்தி, அருவாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு அடிதடி செய்கிறார்கள். அந்த கும்பல் இன்னும் துப்பாக்கியை தான் பயன்படுத்தவில்லை. அதையும் சீக்கிரம் பயன்படுத்தி விடுவார்கள். அவர்களை தூண்டி விட்டதால் அவர்கள் செய்த தவறுக்கு காவல்துறை இப்போது வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள். இதனைத்தான் அன்புமணி டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று இவ்வளவு நாளாக சொல்லி வந்தாரா என தெரியவில்லை என தெரிவித்தார்.